வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகாவில் நீடிக்கும் கனமழை காரணமாக காவிரியில் வினாடிக்கு 86,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 57,409 கன அடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் 71 அடியை நெருங்குவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு. அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் அதிரடி ஆய்வு. விஷச்சாராய சம்பவத்தை தொடர்ந்து அங்கு அதிரடிப்படை ஆய்வு நீடிக்கும் நிலையில் சோதனை. தமிழர் வரலாறு பண்பாட்டை அறிவியல் சான்றுகளுடன் கூறுவதற்கான அகழாய்வு பயணம் சரியான திசையில் செல்கிறது. தொல்லியல் அகழாய்வில் கிடைக்கும் பொருட்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பத்து ஆண்டுகளாக வருமான வரிச்சுமை குறைக்கப்படும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பை பட்ஜெட்டில் பூர்த்தி செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம். காங்கிரஸ், திமுக, விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. நீட் முறைகேடு, காவிரி நீர் பங்கீடு, வெள்ள நிவாரண நிதி குறித்து விவாதிக்க வேண்டும். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் கலந்து கொண்ட டி.ஆர். பாலு, திருச்சி சிவா வலியுறுத்தல். நீட் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என திமுக வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாகவும் டி.ஆர். பாலு பேட்டி. இன்றைக்கு இணைந்து இந்த நீட் தேர்வு கூடாது என்பது ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நிலை இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரே கொந்தளிப்பாக எல்லா மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் போராட்டம். மத்திய அரசின் பாரபட்ச நடவடிக்கைகளால் மாநில அரசுகள் வஞ்சிக்கப்படுவதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு குற்றச்சாட்டு. கடந்த கால தவறுகளை சரி செய்து கொள்ளாமல் மேலும் மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து வருவதாகவும் சாடு. இதற்காக எந்த பதிலும் சொல்லாம மத்திய அரசு யூனியன் கவர்மெண்ட் பேசாம இருந்துட்டு இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடாது. உடனடியாக மக்களுக்கு தெளிவா என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆகணும். அம்மா உணவகத்திற்கு கடந்த 3 ஆண்டுகளாக சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்யாதது ஏன் என இபிஎஸ் கேள்வி. அம்மா உணவகத்திற்கு சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்தது வெறும் நாடகம் என்றும் விமர்சனம். உண்மையிலேயே அம்மா உணவகத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் பலமுறை சோதனை செய்திருக்க வேண்டும், அல்லது அமைச்சர்களாவது சோதனை செய்திருக்க வேண்டும். அது எப்படி இயங்குகிறது என்பதையெல்லாம் 3 ஆண்டு. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி நேரில் ஆய்வு. ராயப்பேட்டையில் இருந்து ஆர்கே சாலைக்கு சுரங்கம் அமைப்பதற்கான துளையிடும் பணி தொடங்கி வைப்பு. துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் யாரு வேண்டாம் என்று சொல்வார்கள் என அமைச்சர் துரைமுருகன் நகைச்சுவை. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என பேட்டி.
குற்றம் யார் தான் வாழணும்? இல்லை நான் அந்த உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக இதில் நாங்கள் இயங்குறது. திமுக எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் என கனிமொழி எம்பி உறுதி. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் எனவும் பேட்டி. விஷயங்களுக்குள்ள நான் போக விரும்பல. நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களோடு தொடர்ந்து அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீரை பெற்றுத்தர வேண்டும் என ஓபிஎஸ் வலியுறுத்தல். உச்சநீதிமன்றத்தில் போராடி பெற்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு என்றும் அறிவுறுத்தல். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீரை சட்டபூர்வமாக உச்சநீதிமன்றம் சென்று வாதாடி போராடி பெற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு இங்கு ஆளுகின்ற மாநில அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்திருக்கிறேன். அவர் மின் கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை எதிர்த்து தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். உடனடியாக மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என கோஷம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு 7,90,000 பேர் விண்ணப்பம். 2,300 காலியிடங்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி தேர்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளின் செல்போனை தேடும் பணி தீவிரம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் கூவம் ஆற்றில் 2வது நாளாக தேடுதல் வேட்டை. சென்னை அடையாறில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 அம்மன் சிலைகள், ஒரு வாள் பறிமுதல். 4 பேரை கைது செய்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நடவடிக்கை. நாடாளுமன்ற துணை சபாநாயகர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். நிபா வைரஸ் குறித்து தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. அறிகுறிகள் கண்டறியப்பட்ட நோயாளிகளை உடனடியாக கண்டறிந்து உரிய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். மும்பையில் தொடர்ந்து கொட்டி தீர்த்து வரும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. இன்றைய இளம் தலைமுறையினர் மன அழுத்தம் அதிகமாக உள்ளதாக கூறுவது கவலை அளிக்கிறது. எந்த சாமியாரிடம் போக வேண்டியதில்லை, வாழ்வியல் பிடித்தால் எந்தவித மன அழுத்தமும் ஏற்படாது என நடிகர் சத்யராஜ் பேச்சு. காசு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் எந்த கார்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம், வாழ்வியல் சிந்தனை படிச்சீங்கன்னா சரியா போய் உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன். நடிகை ஸ்ரீரெட்டி மீது பாய்ந்தது வழக்கு. சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் பற்றிய அவதூறு பேச்சால் நடவடிக்கை.